Exercise 2.5. First sum. Write the following in the form of 5 power n. 5 power n formula எழுதணுமா. First number என்ன கொடுத்துருக்காங்க 625. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் 625 5 ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 5 is 5, remainder 1, 2 5s are 10, remainder 2, 5 5s are 25. Next 5 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 5s are 10, remainder 2, ஸோ 25 இருக்குமா. 5 5s are 25. Next 5 ஆல் டிவைட் பண்ணும்போது 5 5s are 25. Next 5 1. இப்போ எத்தனை 5s இருக்குது 5 power 4 எழுதிக்கலாமா. ஸோ 625 equal to 5 power 4. Second sum 1 by 5. 1 by 5 வந்து நம்ம 1 by 5 power 1 எழுதிக்கலாம். ஸோ which is equal to 5 power minus 1. root 5. root 5 என்றது பவரில் வேல்யூ 1 by 2. Fourth sum root 125. இப்போ 125 நம்ம எப்படி எழுதலாம் root of 5 cube எழுதிக்கலாமா. ஸோ root of 5 cube into ரூட்டை வந்து 1 by 2 எழுதிக்கலாம். ஸோ 5 power 3 by 2. Write the following in the form of 4 power n. இப்போ first one என்னது 16. 16 எப்படி பிரித்து எழுதலாம் 4 into 4 which is equal to 4 square. Next second one 88. ஸோ 8 வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 into 4 எழுதிக்கிறோம். 2 வந்து எப்படி எழுதிக்கலாம் 4 power 1 by 2 into 4 power 1. ஸோ 4 power 1 plus 1 by 2 which is equal to 4 power இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா 3 by 2. Next third one 32. 32 எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு 32 டிவைட் பண்ணுறோம் 4 சார் 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 16 2 ஆல் டிவைட் பண்ண 8 2 ஆல் டிவைட் பண்ண 4 2 ஆல்னா 2. அப்போது 2 2 into 2 into 2 into 2 into 2 இந்த ரெண்டு சேர்த்து 4 இது ரெண்டு 4 into 2 4 பவர் 2 டைம்ஸ் இருக்கா இன்ட்டு இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் 2 ஸ்கொயராகவும் 1 by 2ன்னு எழுதிக்கலாமா. 2 அதுதான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருப்போம். 2 ஸ்கொயராகவும் 2வையும் எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் என்னது 4 பவர் 1 by 2 எழுதிட்டோமா. ஸோ 4 பவர் 2 plus 1 by 2 4 power 2 plus 1 by 2 4 power 5 by 2. இதுதான் ஆன்சர் 32க்கு. Third sum find the value of 14 power 49 power 1 by 2. 49 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 7 into 7 ஸோ 1 by 2 7 into 7 7 square into 1 by 2. இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ which is equal to 7. 243 power 2 power 5. இப்போ 243 நம்ம பிரித்து எழுதுகிறோம். ஸோ 3 ஆல் டிவைட் ஆகும். 8 3s are 24 1 3 is 3. Next 3 ஆல் 2 3s are 6 7 3s are 27. Next 3 9 3s are 27 3 3 3s are 9 3 1 மொத்தம் எத்தனை 3 இருக்குது 1 2 3 4 5. ஸோ 3 பவர் 5 into 2 by 5 இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிரும். ஸோ which is equal to 3 square equal to 9. Next third one sum என்னது 9 power minus 3 by 2. ஸோ 9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா minus 3 by 2 ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் 2 2வும். ஸோ 3 பவர் மைனஸ் 3 இருக்கும். ஸோ 3 பவர் மைனஸ் 3 1 by 3 கியூப்னு எழுதிக்கலாமா. ஸோ 3 கியூப்னு எழுதுறது 27. நெக்ஸ்ட் fourth sum 64 by 125 the whole power minus 2 by 3 is equal to
இதை தலைகீழாக மாற்றிடும் 125/64. அப்போ இங்கே இருக்க மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 2/3 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு 125 எப்படி எழுதிடலாம், 5 க்யூப்னு எழுதலாமா? 64 4 க்யூப் ஹோல் பவர் 2/3. இப்போ க்யூப் எல்லாத்தையும் காமனாக எடுக்கிறோம். ஸோ 5 பவர் 4 த ஹோல் க்யூப் த ஹோல் பவர் 2/3. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்கொயர் இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 4 ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்னது 25, 4 ஸ்கொயர் 16. Fourth sum, use a fractional index to write root 5. ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்களா? ஸோ 5 பவர் 1/2 ஃப்ராக்ஷனல் யூஸ் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஸ்கொயர் ரூட் பவர் 7. ஸோ இதையும் அப்படி எழுதிக்கலாம். ஸோ 7 பவர் 1/2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் cubic root of 49 the whole power 5 எழுதிருக்காங்க. 49 நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்படி எழுதிட்டு 49 கியூபிக் ரூட்டை வந்து பவர் 1/3 எழுதிக்கலாமா, இன்ட்டு ஹோல் பவர் 5. ஸோ இப்போ 49 ஹோல் பவர் 5/3. Fourth sum, 1/cubic root of 100 the whole power 7. So 1/100 power 1/3 cubic root 1/3 மாற்றிட்டோம். ஹோல் பவர் 7. இப்போ 1 நம்ம 1 பவர் 1/3 நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 100 பவர் 1/3 நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஹோல் பவர் 7. இப்போ 1/3 மேலே இருக்குது, கீழே இருக்கா? ஸோ பொதுவாக ஹோல் பவர் 1/3 இந்த ஹோல் பவர் 7. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாமா? which is equal to 1/100 the whole power 7/3. Fifth sum, find the fifth root of first one 32. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், 5 root of 32. ஸோ 32 பவர் 1/5. 32 வந்து 2 பவர் 5 எழுதிக்கலாமா? the whole power 1/5. 5 cancel ஆயிரும். is equal to 2. Second sum, fifth root of 243 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 243 நம்ம எப்படி சொல்லிக்கலாம், 3 பவர் 5 the whole power 1/5. ஸோ 5 cancel ஆயிரும். ஸோ 3. தேர்ட் ஒன் ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1 lakh கொடுத்துருக்காங்க. 1 lakh வந்து 10 பவர் 5 the whole பவர் ஃபிஃப்த் ரூட்டை 1/5 எழுதிக்கலாம். ஸோ 5 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் இஸ் 10. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1024/3125. 1024ன்றது 4 பவர் 5 by 5 பவர் 5 325. ஸோ 1/5. இது உங்களுக்கு தெரியலன்னா டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1024 divided by 4 ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 2 5 2 6 இது 4. ஸோ 4ஆல் நான் ஆல்ரெடி டிவைட் பண்ணுறோம். 1 6 இப்படி 4ஆல் 5 டைம்ஸ் வந்துச்சா. இதே மாதிரி 3125ஐயும் 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 பவர் 5 டைம்ஸ் வரும். ஸோ நம்ம இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக எழுதிடலாம். 4 பவர் 5 த ஹோல் பவர் 1/5. 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 4/5.